Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. மல்லி 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 மல்லி. டேய் என்னடா மல்லினை சேவ் பண்ணி வச்சிருக்க? முருகன் எங்க? அண்ணே அண்ணே எப்படிண்ணே இருக்க? சாரிண்ணே, அன்னைக்கு வேலையா இருந்தேன், அதான் எடுக்க முடியல. அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். இப்ப உடம்பு பரவாயில்லையா அண்ணே? அவனுக்கு என்ன, அவன் நல்லா இருக்கான். செய்யற வேலையை விட வேலைக்கு நல்லா சாப்பிடுறான். நல்லா பாத்துக்கலாம். எனக்கும் உன்னை பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன மல்லி, என்ன எதிர்பார்க்கல? ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு நான் தான் கால் பண்ணேன். என்ன நம்ம பேசிக்க முடியாம போச்சு. எனக்கு ஒரே வருத்தம். பரவாயில்ல, இன்னைக்காச்சும் பேச முடிஞ்சதுல. நீ நல்லா இருக்கியா மல்லி? உன் குரலை கேட்டாலே தெரியுதே நல்லா தான் இருக்கேன்னு. மல்லி மல்லி போனை கட் பண்ணுமா, போனை கட் பண்ணு. இவன்ட்ட பேசாதமா, மா போனை கட் பண்ணுமா. ஏய், எங்க வீட்டு பொண்ணுகிட்ட விளையாடிட்டு இருக்க, உன்னை கொன்னுடுவேன் நானு. போனை குறா குறா போனை. ஏய் குடு, ஏய் குடு போடா. ஐயோ அடிக்காதீங்க, மல்லி மல்லி அவனுக்கு என்ன? ஐயோ மல்லி அவன்ட்ட பேசாதமா. ஏய் மல்லி போனை வச்சிருமா. ஹலோ, போனை வை மல்லி. என்ன மல்லி, உன் அண்ணனை போட்டு தள்ளவா? ஐயோ அண்ணே அண்ணே மல்லி அண்ணா, அப்பா. ஐயோ, அவரை விட்டுருங்க, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயோ ஐயா 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 வச்சிருக்கியா நீ? உன் அண்ணன் போனத்தை தான் வாங்க வரணும். ஐயா. எப்படி வசதி? ஐயோ, என் அண்ணனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அண்ணனும் தங்கச்சி சேர்த்துக்கிட்டு என்ன பைத்தியக்காரனாக்குறீங்களா? ஐயோ, அண்ணனை ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ எங்க இருக்க, யார் கூட இருக்கன்னு எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். இன்னும் 2 நாள்ல உன்னை தூக்குறேன், உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். என் அண்ணனை மட்டும் விட்டுருங்க. அவ சும்மா சொல்றா மல்லி. எனக்கு தெரியாது. நீ பயப்படாத, தைரியமா இரு. இவன் நினைக்கிறதா எதுவுமே நடக்காதுமா. கடவுள் நம்ம பக்கம் இருக்கா. மனசு தளர விட்டுறாதமா, தைரியமா இரு. ஏய் என்னடா சொன்ன? ஏய் என்ன அடிக்குற? அண்ணே, என்ன திமிரு இருக்கு உனக்கு? முன்னாடிலாம் என்ன பார்த்தா எப்படி பம்புவ? விடு. இப்பனடா எகிரிட்டு பேசுற? அண்ணே, விடு. அண்ணே நீ பேசாம ஏய். இரு. திரு என் அண்ணனை அடிக்காத. உன் பணத்தை நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு மாசம் மட்டும் டைம் கொடு. பணம்லாம் வேணாண்டி என் செல்ல குட்டி. அவன்கிட்ட பேசாத மல்லி. நேர்ல வா. ஏய் நீ ஒரு பைசா தர வேண்டாம். மாமாவை கட்டிக்கோ, அது போதும். அப்புறம் மாமா சொத்தெல்லாம் உனக்கு தானே. என்ன சொல்ற? டேய் நீலாம் மனுஷனாடா, சின்ன பொண்ணுடா அவ. உன்ன மாதிரி ஒருத்தருக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு உன்னை கொன்னு போட்டாலும் கௌரவம் தான்டா. விட்றா. ஏய் யோ, ஏன் இப்படி அடி வாங்கி சாவற? வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டே? அவராச்சு அவளாச்சு. அண்ணே ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாதன்னு. திரு ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரை அடிக்க சொல்லாத ப்ளீஸ். அவர் பாவம், அடிக்கடி மயக்கம் போட்டு விழறாரு. உன் ஆளுங்களை அடிக்க வேண்டாம்னு சொல்லு ப்ளீஸ். டேய் விடுங்கடா. இன்னைக்கு இது போதும்டா. செத்துக்கு இது தொலைச்சிட போறான். போதும் விடுங்க. இனிமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம். அப்புறம் மல்லி, நீ சொன்னனு மாமா அண்ணனை அடிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். நீ என்ன பண்ற? நல்ல புள்ளையா மாமாவை கட்டிக்கிற. மச்சான் கிட்ட உன் நம்பரை வாங்கிக்கிறேன். அடிக்கடி போன் பேசிப்போம். சென்னையில வந்து உன்னை நேர்ல பாக்குறேன், சரியா? என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற? மச்சான் நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லட்டுமா? அப்ப பேசுறியா? அப்ப தாலி கட்டிப்பியா? மல்லி பேசு மல்லி. வாங்கடா. என்னாச்சு? போன்ல யார் பேசுனது? உன்கிட்ட தான் கேக்குறேன். யார் அது? அவனுக்கு எங்க குடும்பம் பணம் கொடுக்கணும். எவ்வளோ? அது எங்களுக்கு பெரிய தொகை. ஒரு மாசம் டைம் கேட்டிருக்கேன், நான் கொடுத்துருவேன். பணத்தை தான் குடுக்கறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன பிரச்சனை அவனுக்கு? இல்ல,
அவன் சொல்லு மல்லி. பணம் மட்டும் தான் பிரச்சனைனா நான் தலையிடல. நீ எப்படியோ 1 மாசத்துல கொடுத்துருவ. வேற என்ன பிரச்சனை? அவனை நான் கல்யாணம் கட்டிக்கணுமா? இல்ல புரியல. என்ன தேடி புடிச்சு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். நீ இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியுமா? அவ்வளவுதானா? நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட போனை கொடு. ஏன் அவன்கிட்ட பேச போறீங்களா? நீ போனை கொடு சொல்றேன். கொடு. இது 2 நாள் மட்டும் என்கிட்ட இருக்கட்டும். இனிமே அவன்கிட்ட இருந்து உனக்கு தொந்தரவு இருக்காது. முதல்ல அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. இந்தா. பெரியம்மா, என்ன புள்ள புது ஆள் வர மாதிரி வர? எங்க போச்சு உன் குறும்புத்தனம்? சரி புள்ள, என்ன விஷயம் சொல்லு. என்ன ஆத்தா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த போதும் பொண்ணு கிழவி ஏதாவது சொல்லிச்சா? நீ சொல்லு. 2ல 1 நான் உங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பத்தி தெரியாம அதுங்களாம் ஆடுதுங்க. நான் போய் நல்லா 2 காட்டு காட்டிட்டு வரேன். வா போலாம் வா. ஐயோ அதெல்லாம் இல்ல பெரியம்மா, இது வேற. நீங்க உட்காருங்க. நீ உட்கார். உட்காரு. வேற என்ன? என்னன்னு சொல்லு. திரு ஃபோன் பண்ணான். என்னடி சொல்ற? உன் புது நம்பர் அவனுக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ, என் கை காலெல்லாம் பதறுதுடி. நீ இங்க இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? தெரியாது பெரியம்மா. அண்ணன் போன்ல இருந்து தான் பேசினான். அண்ணன் என் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காது. அவனே நம்பர் கண்டுபிடிச்சிருப்பான், இல்ல அண்ணி சொல்லிருப்பாங்க. இனிமே அவன் போன் பண்ணாம இருக்க மாட்டான் பெரியம்மா. அவனுக்கு இப்ப கடன் திரும்ப வராதது முக்கியம் இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்பதான் அவன் என்னால அவமானப்பட்டது சரியாகுமா? நான் உங்ககிட்ட சில விஷயம் எல்லாம் சொல்லலம்மா. அந்த திரு எப்பவோ என் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டான். என்ன பெரியம்மா சொல்றீங்க? எப்ப வந்தா? ஒரு 3 வாரம் இருக்கும்மா. தேடிட்டு வந்தவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் உடைச்சு போட்டு, ஆபீஸ் சாமான்லாம் உடைச்சு போட்டு கலவரமே பண்ணிட்டான். என்ன ஒண்ணு, இப்ப வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. உன்னை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து தாலியை கட்டுவேன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான். நீங்க சொல்லவே இல்லையே பெரியம்மா. இருக்கிற பிரச்சனை உனக்கு போதாதாமா? இத வேற சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் சொல்லல. சரி விடு. போன் நம்பர் தானே திருவுக்கு தெரிஞ்சது. அந்த நம்பரை எடுத்து தலையை சுத்தி தூக்கி போட்டுரு. அந்த பிரச்சனை அதோட ஒழிஞ்சிரும். அது பிரச்சனை இல்ல பெரியம்மா, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவருக்கா? எவருக்கு? விஜய்க்கு. அடிப்பாவி, என்ன பிள்ளை சொல்ற? அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்துச்சு? இல்ல பெரியம்மா, நான் திருக்கிட்ட பேசினத அவர் கேட்டுட்டாரு. என்ன விஷயம்னு கேட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன். நீ புத்திசாலி பொண்ணு, பிரச்சனை வந்தா நீயே சமாளிச்சுக்குவேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டு வந்து இருக்கியே. என்ன மல்லி இது? இல்ல பெரியம்மா, போன் பேசிட்டு இருந்ததை வச்சு அவர் தான் தொலைச்சு கேட்டாரு. எனக்கு உண்மையை சொல்றதை தவிர வேற வழி தெரியல. நீ அழுது வழிஞ்சிருப்ப, அதான் கேட்டிருப்பாரு. என்ன பெரியம்மா, அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாரையும் அடிமையா புடிச்சு வச்சுக்கிட்டதும் இல்லாம பணம் பெருசு இல்ல, எனக்கு நீதான் வேணும்னு ஒருத்தன் சொல்லும் போது எப்படி பெரியம்மா அழாம இருக்க முடியும்? அப்ப கூட அவர் கேட்டதும் நான் சொல்லல. ஆனா சொல்லலைன்னா அவர் என்ன விட்டுருக்க மாட்டாரு. திருவண்ணா பாத்துக்கிறேன்னு சொல்லி என் சிம்மா அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. இரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன் தான் எங்கிட்டயும் பிரச்சனை பண்றான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல பெரியம்மா. சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் ஆத்தா. நீ சொல்லி விஜய் அதை சிவியரா எடுத்துக்கிட்டு அவங்கிட்ட விஜய் பிரச்சனை பண்ண போய் நீ இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். இப்போதைக்கு உன்னை போன்ல மிரட்டினது திருங்கிற விஷயம் விஜய் தம்பிக்கு தெரிய வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமா ஒரு முடிவு வர வரைக்கும் போனே வேண்டாம் புள்ள. சிம் கார்டு விஜய் தம்பிக்கிட்டே இருக்கட்டும். சரி, நீ போய் தூங்கு. நேரமாச்சுல்ல, போ. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras.
100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga.